இங்கே எங்களுக்கு மிகவும் அசாதாரணமான இடையூறு ஏற்பட்டது. ஹோம்ஸ் அமைதிக்காக கையை உயர்த்தினார். பின்னர் அவர் அறை முழுவதும் நடந்து கதவைத் திறந்து ஒரு பெரிய துணியை உள்ளே இழுத்தார். அவன் தோள்பட்டையை பிடித்துக் கொண்ட ஓமன். அவள் ஒரு பெரிய விகாரமான கோழியைப் போல கிழிந்து சத்தமிட்டு அதன் கூட்டிலிருந்து வெளியே வந்தாள். என்னைத் தனியாக விடு. நீ என்ன செய்கிறாய்? அவள் கத்தினாள். சூசன், இது என்ன? சரி மேடம், இந்த மனிதன் என் மீது குதித்தபோது விருந்தினர்கள் மதிய உணவிற்கு தங்கியிருக்கிறார்களா என்று கேட்க நான் உள்ளே வந்தேன். கடந்த 5 நிமிடங்களாக நான் அவள் சொல்வதைக் கேட்டு வருகிறேன். ஆனால் உங்கள் மிகவும் சுவாரஸ்யமான கதையை குறுக்கிட விரும்பவில்லை. கொஞ்சம் மூச்சுத் திணறல், சூசன், இல்லையா? அந்த வகையான வேலைக்கு நீ அதிகமாக மூச்சு விடுகிறாயோ? சூசன் தன்னை கைப்பற்றியவரை நோக்கி ஒரு சோகமான ஆனால் ஆச்சரியமான முகத்தை திருப்பினார். நீ யார்? எப்படி இருந்தாலும் நீ என்ன உரிமையுடன் என்னை இப்படி பற்றி கேலி செய்கிறாய்? உங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னுதான் நான் ஆசைப்பட்டேன். திருமதி மேபர்லி, நீங்க யாருகிட்டையாவது எனக்கு எழுதி என்கிட்ட ஆலோசனை கேட்கப் போறதா சொன்னீங்களா? இல்லை மிஸ்டர் ஹோம்ஸ், நான் சொல்லலஹு. உங்க கடிதத்தை யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க? சூசன் போஸ்ட் பண்ணியிருக்காங்கஹு. சரியா? சூசன், உங்க எஜமானி என்னோட ஆலோசனை கேட்கிறாங்கன்னு நீங்க யாருக்கு எழுதினீங்க அல்லது மெசேஜ் அனுப்பினீங்க? அது போய். நான் எந்த மெசேஜ் அனுப்பலையு. இப்போ சூசன், மூச்சிறைக்கிறவங்க ரொம்ப நாள் வாழாம போகலாம், உனக்கு தெரியும். இது ஒரு பொல்லாத விஷயம். யாருகிட்ட சொன்ன? சூசன், அவங்க எஜமானி. நீ ஒரு கெட்ட துரோகி பெண்ணு, நான் நம்புறேன். நீ ஒருத்தர்கிட்ட பேசுறதை இப்போதான் ஞாபகம் வருது. அது என் சொந்த வேலை, அந்த பெண் கோபமாக சொன்னாள். நீ பேசுறது பானி ஸ்டாக்டேல் கிட்டதான்னு நான் சொன்னா என்றார் ஹோம்ஸ். சரி, உனக்கு தெரிந்தால் நீ என்ன கேட்க விரும்புகிறாய்? எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் இப்போது எனக்கு தெரியும். சரி சூசன், பானையின் பின்புறத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீ என்னிடம் சொன்னால் அது உனக்கு 10 பவுண்டுகள் மதிப்புடையதாக இருக்கும். உலகில் உன்னிடம் உள்ள ஒவ்வொரு 10க்கும் 1000 பவுண்டுகள் கொடுக்கக்கூடிய ஒருவர். அப்படியானால் ஒரு பணக்காரனா? இல்லை, நீ சிரித்தாய், ஒரு பணக்கார பெண். இப்போது நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். நீயும் பெயரை கொடுத்து 10 பவுண்டு சம்பாதிக்கலாம். முதலில் உன்னை நரகத்தில் சந்திப்பேன். ஓ சூசன், மொழி, நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன். உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு போதும். நாளைக்கு என் பெட்டியை அனுப்புகிறேன். அவள் கதவை தேடி ஓடினாள். விடைபெறுகிறேன் சூசன். பரேகோரிக்தான் விஷயம். இப்போது அவர் தொடர்ந்தார். கதவு மூடப்பட்டதும் திடீரென்று கலகலப்பாக இருந்து கடுமையாக மாறி சிவந்த கோபமாக இருந்த பெண்ணின் பின்னால் இந்த கும்பல் வணிகத்தை குறிக்கிறது. பாருங்கள், அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக விளையாடுகிறார்கள் என்று பாருங்கள். நீங்கள் எனக்கு எழுதிய கடிதத்தில் இரவு 10 மணி தபால் குறி இருந்தது. ஆனாலும் சூசன் அந்த வார்த்தையை பார்னைக்கு அனுப்புகிறார். பானைக்கு தனது முதலாளியிடம் சென்று வழிமுறைகளைப் பெற நேரம் இருக்கிறது. அவர் அல்லது அவள் நான் தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்தபோது சூசனின் புன்னகையிலிருந்து பிந்தையதை நான் விரும்புகிறேன். ஒரு திட்டத்தை உருவாக்குகிறேன். பிளாக் ஸ்டீவ் உள்ளே அழைக்கப்படுகிறார். அடுத்த நாள் காலை 11 மணிக்குள் எனக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அது விரைவான வேலை, உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு என்ன வேண்டும்? ஆம், அதுதான் கேள்வி. உங்களுக்கு முன் வீடு யாரிடம் இருந்தது? ஓய்வு பெற்ற கடல் கேப்டன் பெர்குசன் என்று அழைக்கப்பட்டார். அவரைப் பற்றி ஏதாவது குறிப்பிடத்தக்கதா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் ஏதாவது புதைத்திருக்க முடியுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நிச்சயமாக, மக்கள் இப்போதெல்லாம் புதையல்களை புதைக்கும்போது அதை அஞ்சல் அலுவலக வங்கியில் செய்கிறார்கள். ஆனால் எப்போதும் சில பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் அது ஒரு சலிப்பான உலகமாக இருக்கும். முதலில் புதைக்கப்பட்ட சில மதிப்புமிக்கவற்றைப் பற்றி நினைத்தேன். ஆனால் அப்படியானால் அவர்கள் ஏன் உங்கள் தளபாடங்களை விரும்ப வேண்டும்? உங்களுக்கு தெரியாமல் ஒரு ரஃபேல் அல்லது முதல் ஃபோலியோ ஷேக்ஸ்பியரை வைத்திருக்க மாட்டீர்களா? இல்லை, கிரவுன் டெர்பி தேநீர் செட்டை விட அரிதான எதுவும் என்னிடம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது இந்த மர்மத்தை நியாயப்படுத்தாது. மேலும்
அவர்கள் ஏன் அவர்கள் விரும்புவதை வெளிப்படையாக கூறக்கூடாது? அவர்கள் உங்கள் தேநீர் செட்டை விரும்பினால் அவர்கள் உங்களை வாங்காமல் பூட்டி ஸ்டாக் மற்றும் பீப்பாய் இல்லாமல் அதற்கு ஒரு விலையை நிச்சயமாக வழங்க முடியும். இல்லை, நான் அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அதை விட்டுவிட மாட்டீர்கள். நான் அதை அப்படித்தான் படித்தேன் என்று நான் சொன்னேன். டாக்டர் வாட்சன் ஒப்புக்கொள்கிறார். அதனால் அது தீர்க்கப்படுகிறது. சரி மிஸ்டர் ஹோம்ஸ், அது என்னவாக இருக்கும்?